தர்மபுரியின் திமுக வேட்பாளர் திரு ஆ மணி அவர்கள் போட்டியிடுகின்றார். மிக தீவிரமாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அவர் தற்போது நம்மிடம் இருக்கின்றார். சார் வணக்கம். இப்ப தர்மபுரியில திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கீங்க. மிக தீவிரமா பிரச்சாரங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. மக்களை போய் டெய்லி சந்திக்கிறீங்க. மக்கள் என்ன ரெஸ்பான்ஸ் பண்றாங்க? மக்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? நான் செல்லும் இடமிடெல்லாம் மக்கள் எனக்கு அமோக ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் எங்கள் கழகத் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த 3 ஆண்டுகளில் அவர் செய்திருக்கிற சாதனையே அதற்கு காரணம். அதனால் மக்கள் நான் செல்லும் இடமெல்லாம் எனக்கு அமோக ஆதரவு இருக்கின்றது. எங்கள் கழகத் தலைவர் அவருடைய சாதனைகளை எடுத்து கூறிய நான் பெரும்பான்மையான பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியை நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதை உங்கள் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிச்சயமா சார். இப்ப முதலமைச்சருடைய சாதனைகள் எல்லாம் சொல்லி நான் மக்கள் கிட்ட வாக்கு கேட்பேன் அப்படின்னு சொன்னீங்க. தமிழ்நாட்டில் ஒரு பின்தங்கிய மாவட்டங்கள் அப்படின்னு சில மாவட்டங்கள் எடுத்துட்டா தர்மபுரி முக்கியமான இடத்துல இருக்கு. அப்ப ஒரு பின்தங்கிய மாவட்டமா இருக்கக்கூடிய இந்த தொகுதிக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? ஒரு எம்பியா உங்களை ஜெயிக்க வச்சா இந்த தர்மபுரி தொகுதிக்கு என்ன செய்வீங்க? நிச்சயம் தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடுகின்ற நான் வெற்றி பெறுவது உறுதி. நான் வெற்றி பெற்ற பின்பு தர்மபுரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் பின்தங்கிய மாவட்டம், விவசாயத்தை பொறுத்தவரையில் வானம் பார்த்த பூமியாக தான் இருக்கின்றது. பெருமளவில் நீர்ப்பாசன வசதிகள் கிடையாது. இருந்த போதிலும் தர்மபுரிக்கு ஒகேனக்கல் ஆற்றில் மழைக்காலங்களில் உபரி நீர், கடலில் வீணாக கலக்கின்ற உபரி நீரை ராட்சத குழாய்கள் மூலம் ஏரிகளுக்கு நிரப்பி நீர்ப்பாசன வசதி செய்து கொடுத்து தருமபுரி மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கு நான் அரும்பாடுபடுவேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். தர்மபுரியில படித்த இளைஞர்கள் ஏராளமான இருக்காங்க. நம்ம பல கிராமங்களுக்கு காலையில இருந்து போயிட்டு இருக்கோம். பாக்குற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நிறைய இடத்துல வேலை வாய்ப்பு இல்ல அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஒரு எம்பியா நீங்க ஆனீங்க அப்படின்னா, உங்களை வெற்றி பெற வச்சாங்க அப்படின்னா, அந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு உங்ககிட்ட ஏதாவது திட்டம் இருக்கா? தர்மபுரியில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு குறைவாக இருப்பது என்பது உறுதி. ஆனால் அதற்காக எங்கள் கழகத் தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில்தான் தர்மபுரிக்கு தொழிற்பேட்டை சிப்காட் கொண்டு வரப்பட்டது. அதன் பின்பு வந்த ஆட்சியாளர்கள் 10 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் ஆட்சியில் இருந்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அந்த திட்டத்தை கிடப்பில் போட்டார்கள். அதன் பின்பு எங்கள் கழகத் தலைவர் இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் தலைவர் முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பின்பு அந்த திட்டத்தை துரிதப்படுத்தி நிலம் கையகப்படுத்தப்பட்டு அதற்குண்டான சுற்றுச்சுவர் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. அதற்குண்டான சாலை வசதிகள் எல்லாம் போடப்பட்டுள்ளது. இந்த தேர்தலுக்கு பின்பு நான் வெற்றி பெற்ற பின்பு நிச்சயம் அந்த சிப்காட் தொழிற்பேட்டையை கொண்டு வந்து தர்மபுரியில் இருக்கின்ற இளைஞர்களுடைய வேலை வாய்ப்புக்கு நான் முற்றுப்புள்ளி வைப்பேன் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். தர்மபுரிக்கு அருகில பாக்குறப்ப நம்ம இந்த தொகுதியை சுற்றி பக்கத்துல நிறைய நீர்நிலைகள்லாம் இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனா இந்த தொகுதியில பல இடங்கள்ல நீர் தட்டுப்பாடு இருக்கு. பொதுமக்களுக்கு தண்ணீர் கிடைக்கிறதா இருக்கட்டும், விவசாயிகளுக்கு தண்ணீர் கிடைக்கிறதா இருக்கட்டும், இந்த தொகுதியில அது ஒரு பெரிய சவாலா இருக்கு. இந்த சவாலை போக்குறதுக்கு நீங்க ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா? குறிப்பா தர்மபுரி மாவட்டத்துக்கு குறிப்பா சொல்லணும்னா, இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு துணை முதல்வராக இருந்த பொழுதுதான் ஜப்பான் நாட்டிற்கு சென்று அங்கு நிதி உதவியினை பெற்று ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டம் ஒரு திட்டத்தினை கொண்டு வந்தார். தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுத்த ஒரே ஒரு மகத்தான தலைவர் எங்கள் தலைவர் தான். அதன் பின்பு இப்ப அவர் தமிழக முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்றிருக்கிறார். பொறுப்பேற்ற பின்பு இப்போ கிட்டத்தட்ட 8,000 கோடி அளவுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து அதற்கு ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்துக்கு 2ஆம் கட்ட பணியினை அதற்குண்டான ஆயத்த பணிகளை செய்திருக்கின்றார். அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் ஒவ்வொரு வீட்டிற்கும் தனித்தனியாக குடிநீர் இணைப்பு கொடுத்து குடிநீர் தட்டுப்பாடு இல்லாத ஒரு நிலையை எங்கள் முதலமைச்சர் போக்குவார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.